ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் அதே நேரத்தில் குழப்பமாகவும் போக ஆரம்பிக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, போக போக புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 11. எனக்கு எல்லா விஷயங்களும் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். ஆனால் எனக்கு சில பிடிச்ச விஷயங்களோ சில பிடிக்காத விஷயங்களோ இருக்குது. பிடிக்காத விஷயங்களை பற்றி நான் கேர் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பற்றி நான் ரொம்பவோ கேர் பண்ணுவேன். அப்படி பிடிச்ச விஷயங்களில் இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கும் ஒன்று. அப்படி நம்ம ஹீரோ போய் குளிக்க உட்காந்தா அலெக்சியாவும் அதில் தான் ஒட்டு துணி போடாமல் குளிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து உட்காந்ததை பார்த்துட்டு அவள் ஷாக்காக உட்காந்துருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அவளை கண்டுக்கிட கூட இல்லை. இப்போ உன்னோட காயங்கள்லாம் சரியாயிடுச்சு போல, அன்னைக்கு கோவப்பட்டு நான் உன்னை வெட்டிட்டேன் அப்படின்னு வா சொல்லவும். கில்லிங் மிஷின் கூட மற்றவங்களை பற்றி வருத்தப்படுமா நம்ம ஹீரோ கேட்கும். என்ன சொன்ன வா கேட்குறா. ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். நீயும் காடஸ் ட்ரையலுக்கு தான் வந்திருக்கியான்னு கேட்கவும். ஆமாம், என் ஃப்ரெண்ட் என்ன இன்வைட் பண்ணா, கண்டிப்பாக அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், காடஸ் ட்ரையலில் என்ன நடக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும். அது தெரியாமையா வந்திருக்க. வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த ஏன்ஷியன் டோர் ஓப்பன் ஆகும். ஏன்ஷியன் வாரியர் ஸ்பிரிட்ஸ் நீ ஒருத்தியா இருந்தா அவன் கூட வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் 100 பேர்கிட்ட கலந்துக்கிடுவாங்க. ஆனால் 10 பேருக்கு தான் ஏன்ஷியன் ஸ்பிரிட் ஆன்சர் பண்ணும். இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஹீரோ ஒலிவியோட ஸ்பிரிட் சமன் பண்ணப்பட்டதா கேள்விப்பட்டேன். ஆனால் ஒலிவியா கிட்ட அவர் தோத்துட்டாருன்னு சொல்றாங்க. நான் ஒன்றும் நேரில் இருந்து பார்க்கல, ஸோ எனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு ஆர்ச் பிஷப்பை விசாரிக்க தான் வந்தேன். ஆனால் நீ தவறு செத்துட்டாரு. அதை இன்னும் சீக்ரெட்டா தான் வச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்னால டீடைல்ஸ் சொல்ல முடியாது. ஒருவேளை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா நைட்ஸ்ல ஜாயின் பண்ணன்னு சொல்லவும் எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தும் நீ பாப்பா நான் எதிர்பார்த்தேன். ஆனா பரவாயில்ல நீ பாக்கலன்னு வா சொல்லவும். மத்தவங்க குளிக்க நான் டிஸ்டர்பன்ஸா இருக்க விரும்பல, அதனாலதான் நீ ஏன் எக்ஸ்கேலிபரை பாக்குறது நிறுத்துறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். இது எக்ஸ்கேலிபரா, அது ஒரு பூலுன்னு சொல்லு அப்படின்னு வாசிரிக்கவா. பார்க்காம அதை பத்தி எடை போடாத அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். இந்த ஸ்வாட் அதோட ஷீட்ல தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து டவல் அவுட் ஒன்று பண்றதாவா பாக்குறா. ஹோலி ஸ்வாட் அதோட ஷீட்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனையே கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். நம்ம ஹீரோ அவனோட டவலை வச்சு செஞ்ச மாதிரியே அலெக்சியா வந்து அவளுக்கு செஞ்சு பாக்குறா. எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த காடஸ் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. இறந்து போன ஆர்ச் பிஷப்க்கு பதிலாக இப்ப புது ஆர்ச் பிஷப் வந்து காடஸ் ட்ரையல நடத்திட்டு இருக்கான். கிரேட் ஏன்ஷியன்ட் வாரியர்ஸ் எல்லாருமே உங்களுக்காக அந்த கதவுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருக்காங்க. சாங்சுவரி டோர் உங்களுக்காக ஓப்பன் ஆக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அலெக்சியா ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறா. ஆர்ச் பிஷப்பை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண தானே வந்தீங்க, ஆனா அவர் இப்ப செத்துட்டாரு. சோ இதுக்கு மேல உங்களுக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. நீங்க அமைதியா உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு கிளம்பலாம். உங்க அப்பா கிங் கிட்ட நான் பேசிக்கிறேன். பிரின்சஸ் அலெக்சியா காடஸ் ட்ரையல ஏற்பாடு பண்ணணும். ஸோ எனக்கு உங்ககிட்ட பேசலாம் டைம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இங்க நாங்கள் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வரவே எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? இந்த சொட்டத்திலேயே நான் திரும்ப போயிட்டு வரதுக்குள்ள இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருவான். அப்பா கிட்ட எப்படியாச்சும் பேசி இப்பவே பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அலெக்சியா யோசிச்சுட்டு இருக்கா. மிஸ் நாட்ஸ்மே நீங்க ஆசம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாட்ஸ் மேக் சேர பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெளியே பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க உள்ளுக்குள்ள கண்டிப்பா ஒரு டார்க் சீக்ரெட் வச்சிருப்பாங்க. இவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி அலெக்சியா பீட்டாவை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. பீட்டாவும் அலெக்சியாவை பார்த்து மறைக்கிறா. பிரின்சஸ் அதிகாரத்தை யூஸ் பண்ணி லார்ட் ஷேடோ கூட இவ ஒன்னா இருந்திருக்கா. ஆனா லார்ட் ஷேடோ கூட இருக்க இவெல்லாம் தகுதியானவளே இல்ல. ஒரு ப்ளூ ஹேர் இருக்கிற எல்ஃப் தான் அதுக்கு தகுதியானவா அப்படின்னு பீட்டா யோசிச்சுட்டு இருக்கவும் அலெக்சியா அவ காலையே மதிக்கிறா. பிரின்சஸ் அலெக்சியா ஏன் காலன்னு சொல்லவும் என்ன சொன்ன நாட்டுமே நவா கேட்கிறா. பிரின்சஸ் ரோஸ் ஓரியானவா அங்கேயே தான் உட்காந்துருக்கா. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. காட் பியட்ரிக்ஸ் எங்க குரலை கேட்டு உங்க ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஷப் சொல்றான். ஆனா காலு கீழே வச்சு ஒரு பட்டன் அழுத்தி அவன் தான் ஆக்டிவேட் பண்றான். எல்லாருமே காட் பியட்ரிக்ஸ் அவங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த காட் ட்ரையலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லவோ எல்லாரும் சேரப் ஆகுறாங்க. எல்லாருமே காசு கொடுத்து எதுக்கு தான் டேஞ்சரை நோக்கி போறாங்களோ. ஒருவேளை ஒரு ஏன்ஷியன் வாரியர் வந்துட்டாங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் இறந்தா மட்டும்தான் அந்த மேட்ச் முடிஞ்சா அவங்களால வெளியவே போக முடியுமா அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும். எல்லாருக்கும் ஏன்ஷியன் வாரியர் வந்துட மாட்டாங்க. ஆனா அப்படி வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். அண்ட் இந்த உலகத்துல எந்த நேஷனுக்கு போனாலும் சோல்ஜரா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பின்னாடி 2 பேர் பேசிட்டு இருக்கோம். பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆள் போய் நிக்கிறான். அவனுக்கு எந்த ஏன்ஷியன் வாரியரும் வரல. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்போ அடுத்த ஆளை கூப்பிடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபைட்டிங் பண்ணணும்னு தான் ஆசை. ஒரு எமினன்ஸ் இன் ஷேடோவா என்ட்ரன்ஸ் கொடுத்து எல்லாரையும் அடிச்சு போட்டு இங்க இருந்து நான் போகும்போது யாரது யாரது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இல்லையா நான் ஒரு வீக்கான ஆள் மாதிரி இங்க நடிச்சு என் ஃபைட்டிங் ஸ்டைல போய் அதுக்கப்புறமா காமிக்கணும். ஒரு ஆள் ஒருத்தங்க கூட தான் ஃபைட் பண்ணணுமா என்ன? பட் நான் இந்த தடவை என் பேக்ரவுண்ட் கேரக்டரை ஏத்துக்கிட்டு நான் அமைதியா தான் உட்காந்துருக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு பக்கம் காடஸ் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஷேடோ கார்டன்ல இருக்கிற 7 ஷேடோஸுமே இப்ப இந்த சீக்ரெட் லேண்ட்ல தான் இருக்காங்க. இப்படியே ஒரு வழியா நைட் ஆகுது. ரொம்பவே போர் அடிக்குது. இவ்வளவு நேரத்துல ஒரே ஒருத்த மட்டும் தான் ஏன்ஷியன் வாரியரை சமன் பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. மிட்கா டார்க் நைட் அகாடமியை சேர்ந்த செட் காகணும் அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த ஒரு ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. அலெக்சியா பீட்டாவுமே ஷாக் ஆகுறா. பார்த்தா ஓரியானா தான் இதுக்கு காரணம். செட் இதுல ஜெயிஸ்டா நாங்க ஒன்னு சேர்றதை எங்க அப்பாவால கூட தடுக்க முடியாது அப்படின்னு ஓரியானா நினைக்கிறா.
ஒரு ஸ்டூடெண்ட் இதில் கலந்துக்கிட போகிறான்னா கண்டிப்பாக அவன் ஸ்கூலில் ரொம்பவும் பாப்புலராகவும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த்தை ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் வாரியர் சமன் ஆகும்னா நான் அங்கே போய் நின்னா நான் ரொம்பவே பவர்ஃபுல்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சமனா இங்கேருந்து ஓடிடலாம், அகாடமியை விட்டு வெளியே துரத்தி ஃபேமிலி நேம் எடுத்துட்டேன்னு என் சிஸ்டரை என்ன அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணுறான். சில பேர் இதில் பயந்து ஓட வாய்ப்பு இருக்கு. சகஜம் தான் அப்படின்னு ஆர்ச் பிஷப் பார்த்துட்டு இருந்தா மேலே ஏதோ லைட் எரியவோ எல்லாரும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் பண்ணி இப்போ எமினன்ஷன் ஷேடோவா என்ட்ரன்ஸ் கொடுக்குறான். ஷேடோவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஆர்ச் பிஷப் அவனை பிடிக்க சொல்லி ஆர்டர் போடுறான். சிட் எங்க போனா ஒருவேளை இவன் கடத்திருப்பானா அப்படின்னு சொல்லி ஓரியானா யோசிக்கிறா. ஒரு சாதாரண கொள்ள கும்பல் தலைவனுக்குலாம் ஏன்ஷியன் வாரியர் ஆன்சர் பண்ணாது அப்படின்னு அந்த ஆர்ச் பிஷப் சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்ஷியன் ஸ்பிரிட்ஸ்க்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோவே அந்த ஏன்ஷியன் மேஜிக் ஆக்டிவேட் பண்றான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பட்டன் அழுத்தி ஆக்டிவேட் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி மேஜிக் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆர்ச் பிஷப் ஷாக் ஆகுறான். ஒரு ஏன்ஷியன் வாரியரும் சமன் ஆகுது. அந்த ஏன்ஷியன் வாரியரை பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிஷப் ஷாக் ஆகுறான். அரோரா தி விட்ச் ஆஃப் கிலாமிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர், இந்த உலகத்தையே டெஸ்ட்ராய் பண்ற லெவலுக்கு பவர் கொண்டவா தான் அந்த அரோரா தி விட்ச் ஆஃப் கிலாமிட்டி. இந்த அரோராவை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது, ஆர்ச் பிஷப் எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு பீட்டா கேட்கவும் அரோராவை பத்தி வெளியே யாருக்குமே தெரியாது, ஈவன் சாங்சுரியில கூட குறிப்பிட்ட சில பேருக்கு தான் தெரியும், நீங்க அவளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு பிஷப் கேட்கவும் நான் ஒரு ஆத்தர், அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருப்பேன் அப்படின்னு பீட்டா சொல்றா. இந்த ஷேடோவால கண்டிப்பா அவளை தோக்கடிக்க முடியாது நம்ம சொல்லவும் இல்ல, ஒரு பர்சனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா தான் வாரியர் சமன் ஆவாங்கன்னா இந்த ஷேடோவோட ஸ்ட்ரென்த் இந்த உலகத்தையே டெஸ்ட்ராய் பண்ண அரோரா பவருக்கு ஈக்குவலா இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு அலெக்சியா சொல்றா. பேட்டில் அப்படிங்கிறது ஒரு கான்வர்சேஷன் தான், எதிரியோட ஒவ்வொரு மூவும் ஒவ்வொரு அட்டாக்குமே ஒவ்வொன்னு சொல்லும். நம்ம ஹீரோவா கூட ஃபைட் பண்றான். உண்மையிலேயே ஏன்ஷியன் மேஜிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஷேடோ அவ அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு மட்டும் தான் இருக்கான்னு ஆர்ச் பிஷப் சொல்லவும் ஆனா ஷேடோ மேல ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட விழல. அப்படிதானே பிரின்சஸ் அலெக்சியா அப்படின்னு பீட்டா கேட்கவும் ஆமா ஷேடோ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு அலெக்சியா சொல்றா. என்னோட வயலட் ஐ அப்போனன்ட், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, பேசாம ஒன்னு வயலட்னு கூப்பிடுறேன். இந்த மாதிரியான ஒரு டீசன்ட் கான்வர்சேஷன் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன சொல்ல வரங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை அடைச்சு வச்சிருக்காங்க, நீ மாட்டிட்டு இருக்க, ஒன்னு நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். என்னது அரோரா தோத்துட்டாளா, ஷேடோ வின் பண்ணிட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆர்ச் பிஷப் பார்த்துட்டு இருந்தா. லார்ட் ஷேடோ சாங்சுரி உங்களோட காலுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கு, சாங்சுரியோட டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ஃபா சொல்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. காடஸ் பியட்ரிக்ஸோட ஆசீர்வாதத்தில் தான் இது நடக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ச் பிஷப் சொல்லாருமே அவன் ஒரு பட்டனை வச்சு ஆக்டிவேட் பண்ணி யாருக்கு அந்த காடஸ் வரணும் யாருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஆர்ச் பிஷப் தான் டிசைட் பண்ணுறான். ஏன்ஷியன் வாரியர் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே அந்த சாங்சுரிக்குள்ளே அடைச்சு தான் வச்சிருக்காங்க. என்ன அடைச்சு வச்சிருக்காங்க, நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் அரோரா நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண அந்த கான்வர்சேஷனில் நம்ம ஹீரோக்கு இன்டெரக்டாக காமிச்சிருப்பா. இனிமே தான் கதை வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.